பகுத்தறிவு பேசக்கூடிய இந்த திராவிட இயக்கங்கள் என்றைக்காவது சுதந்திர போராட்ட வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்தியிருக்காங்களா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு கோயம்புத்தூரில் தீரன் சின்னமலைக்கிறாப்புல, திருப்பூரில் கொடிகாத்த குமரன் இருக்கிறாப்புல, வஉசி சிதம்பரம் பிள்ளை இருக்காப்புல, மருது சகோதரர்கள் இருக்காங்க. இல்லை பொதுவாகவே காந்தியும் இருக்கிறார். சரி, இவங்கெல்லாம் தமிழ்நாட்டில் ஒவ்வொரு சமுதாய மக்களும் அந்த சமுதாயத்தை பின்னணிக்கிறாங்க. நாங்கள் சாதிகளை கலைக்கு வந்தோம் அப்படி சொல்கிறவர்கள் இப்போ இந்தியாவின் பொதுப்படையாக இருக்கக்கூடிய காந்தி அவர்களாவது கொண்டாடுறாங்களா? கிடையாது. அப்போ இவங்க நோக்கம் இந்தியாவில் தமிழகத்தில் சாதிகளை கலைக்க வேண்டும் என்றோ அல்லது அடுத்தடுத்த மக்கள் மேலே வர வேண்டும் என்பதெல்லாம் கிடையாது. இந்த இறையாண்மைக்கு எதிராக இருக்க வேண்டும், இங்குள்ள கலாச்சாரங்களை அதை அடித்து ஒடித்து அதை நாசம் செய்ய வேண்டும், சமூகத்துடைய சூழ்நிலையை மாற்ற வேண்டும். இன்றைக்கி அறிவியலுக்கு அப்பாற்பட்டது, இவங்க எப்பவுமே அறிவியலை பற்றி பேசுவாங்க. அந்த அறிவியலுக்கு அப்பாற்பட்டது ஆணும் ஆணும் இனச்சேர்க்கை நடைபெறுவதும் பெண்ணும் பெண்ணும் இனச்சேர்க்கை நடைபெறுவதும் அறிவியலுக்கு அப்பாற்பட்டது. ஆனால் இந்த கேட்டுக்கிட்ட விஷயங்களை என்ன சொல்லுவோன்னா புரட்சின்னு சொல்லுவாங்க, முற்போக்குன்னு சொல்லுவாங்க. அந்த புரட்சிக்கும் அந்த முற்போக்குக்கும் அவர்கள் வீட்டு பிள்ளைகளையோ இல்லை அவர் வீட்டு சொந்தங்களையோ ஆட்படுத்துவாங்கன்னு பண்ண மாட்டாங்க. அப்போ அவர்களெல்லாம் சேஃப் ஜோன் இருப்பாங்க. ஒரு கடல் இருக்குது, அந்த கடலில் ஓட்ட போட்ட போட்டில் இந்த பகுத்தறிவுன்ற பெயரில் அனுப்பிவிட்டு இவங்க கரையில்னு பேசுவாங்க. தண்ணி ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, ஆழம் கம்மியாக இருக்குதுங்க, சுறாலாம் நமக்கு சொந்தக்காரங்க அப்படி சொல்லி அந்த மக்களை பிரைன்வாஷ் பண்ணி பலி கொடுப்பாங்க. தவிர அதே பாதுகாப்பில் இவங்க போக மாட்டாங்க. இதை தானே திராவிட இயக்கங்கள் தமிழகத்தில் பண்ணிக்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஒவ்வொரு இயக்கமாக இருக்க தவிர, ஆனால் அவங்க நோக்கம் தமிழகத்தை சீர்குலைக்க வேண்டும், இந்தியாவுடைய நன்மை சீர்குலைக்க வேண்டும் தான் இவருடைய நோக்கம்.